ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதுரையினுடைய வளர்ச்சியை மையப்படுத்தி தான் தேர்தல் பிரச்சாரமே நடந்தது. குறிப்பாக பிஜேபியினுடைய தேர்தல் பிரச்சாரம் என்பது மதுரை வளரணும். ஒரு வேட்பாளராக நான் சென்ற இடங்களில் எல்லாம் என்ன சொன்னேன், நான் வெற்றி பெற்றால் மதுரையை துபாய் ஆக்குவேன், மதுரையை சிங்கப்பூர் ஆக்குவேன், அப்படிலாம் உங்களுக்கு போய் வாக்குறுதி எல்லாம் சொல்ல மாட்டேன். நான் வெற்றி பெற்றால் குறைந்தபட்சம் மதுரையை கோவை மாதிரியாவது மாற்றுவேன் என்று நான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தேன். அவர்கள் சுலபமாக புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொன்னேன். சென்ற ஆண்டு மதுரையினுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் 600 கோடி ரூபாய், சென்ற ஆண்டு கோவையினுடைய ஜிஎஸ்டி வருவாய் 4000 கோடி ரூபாய், 7 மடங்கு அதிகமாக இருக்கு மதுரையை விட. அதனால நாம் வளர வேண்டியது ரொம்ப இருக்குன்னு சொல்லி உங்க மேல தான் பொறாமப்பட்டு பாசிட்டிவ் ஜெலஸ் மதுரைக்காரங்களை உசுப்பேத்துறதுக்கு நான் கோயம்புத்தூர்காரங்களை தான் பொறாமைக்கு இழுத்து கொள்வது வழக்கம். 3 தமிழ் இருப்பதா சொல்லுவாங்க, இயல், இசை, நாடகம். நான் பல இடங்களில் சொல்றது உண்டு. 4வது ஒரு தமிழ் இருக்காது, மரியாதை தமிழ். அது கொங்குல மாத்திரம்தான் இருக்கும். மரியாதையோட பேசுறேன். திட்டினா கூட என்னடான்னு திட்ட மாட்டான், என்னங்கடான்னு திட்டுவான். அது மாதிரி போடான்னு சொல்ல மாட்டான், போங்கடாம்பா. அது மாதிரி மரியாதையுடன் பேசுவது எப்படி என்பதை இந்த கொங்கு மண்டலத்தில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இந்த மண்ணின் மீது ஒரு மரியாதையுடன், அந்த மக்கள் மீது ஒரு மரியாதையுடன் தான் நான் இங்கே வந்திருக்கேன். 75 ஆண்டு காலம் இந்திய அரசியல் அமைப்பு எப்படி இருந்தது என்பதை பற்றி, அல்லது இந்திய அரசமைப்பை பற்றிய ஒரு பார்வை இது. இது ஒரு பருந்து பார்வை தான், பேர்ட்ஸ் ஐ வியூ என்று சொல்வார்களே, அது மாதிரி தான். ஏதோ கொஞ்சம் சொல்ல முடியும். புதிதாக உருவான ஒரு தேசத்தில் அரசமைப்பை உருவாக்குவது ரொம்ப சுலபம். நாமெல்லாம் சேர்ந்து ஒரு காலனி வீடுகள் கட்டுவோம், ஒரு ரெசிடென்ஸ் அசோசியேஷன் உருவாக்குவோம். அதை ஒரு சொசைட்டியாவோ ட்ரஸ்டாவோ பதியணும்னா பைலா உடனே எழுதலாம். ஒரு 10 பேர் சேர்ந்து 10 நிமிஷத்தில் எழுதி முடிச்சலாம் பைலா. எல்லாரும் ஒன்றா குடியிருந்தவங்க எங்கெங்கேருந்தோ வந்திருக்காங்க, குடியேறி இருக்கிறாங்க. நமக்கு இன்னும் சில பொதுவான சட்டத்திட்டங்களை பைலா வகுத்து கொள்ளலாம். அப்படிதான் அமெரிக்கா மாதிரி நாடுகள்லாம் ஒரு குடியேற்ற நாடு தான். ரஷ்யா மாதிரி, சீனா மாதிரி நாடுகள்லாம் ஒரு பெரிய அரசியல் சித்தாந்தத்தின் வெளிப்படையாக தங்களுக்கு என்று கம்யூனிஸ்ட் அரசமைப்பை உருவாக்கி கொண்டார்கள். ஐரோப்பாவில் நேஷன் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் உருவாகி ஒரு 1000 வருஷம் தான் ஆகுது. அதனால அவங்களுக்கும் தெளிவான ஒரு அரசமைப்பு அவங்க உருவாக்கி கொண்டார்கள். ஜப்பான் மாதிரி நாடுகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஜப்பான் நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் ஜப்பான்காரனே எழுதவில்லை. 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் தோற்று போனவுடன் அமெரிக்காவினுடைய ராணுவ அதிகாரிகள் எழுதினது தான் ஜப்பான் நாட்டினுடைய அரசியல் அமைப்பு. இப்போ அதான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறது தான். ஒரு நாட்டினுடைய அரசியல் அமைப்பு அந்த தேசத்துக்காரன் எழுதவில்லைன்னா அது ஜப்பானுடைய கான்ஸ்டியூஷன் தான். ஆனால் நமது நாடு அப்படி இல்லை. 5000 வருஷம், 10,000 வருஷம், 20,000 வருஷம். பாரதி சொல்றான்ல, தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்த்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். அவ்வளவு பழமையான ஒரு நாட்டுக்கு ஒரு அரசமைப்பை உருவாக்குவது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏற்கனவே நிறைய அரசியல் சிந்தனைகள் கோலோச்சிய ஒரு மண் இந்த பாரத நாட்டினுடைய மண். சாணக்கியர் எழுதின அர்த்த சாஸ்திரம், நீங்க பீஷ்மர் மகாபாரதத்தில் எப்படிலாம் அரசாட்சி இருக்கணும், கவர்னன்ஸ் இருக்கணும்னு சாந்தி பர்வதத்தில் பாண்டவர்களுக்கு விளக்குகிற அந்த உரை, விதுர நீதி, தமிழ்ல திருக்குறள், இப்படி எவ்வளவோ அறிவுரைகள். ஒரு நல்ல ஆட்சி எப்படி இருக்கணும், அரசாங்கம் எப்படி இருக்கணும், விதிமுறைகள் எப்படி இருக்கணும், இப்படி உருவாக்கிய தேசம் இந்த தேசம். அதுல ஒரு அரசமைப்பை உருவாக்குவதற்கு நமது முன்னோர்கள், தி கான்ஸ்டிடியூஷனல் ஃபோர்ஃபாதர்ஸ் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு சுலபம் இல்லை. அதனாலதான் இங்கே அவ்வளவு நீண்ட நெடிய ஒரு அரசியல் அமைப்பு தேவைப்படுகிறது. இன்னொரு பக்கம் மக்களுக்கு பெரிய அரசாங்கம் யார் கையில் இருக்கு என்பதை பற்றி அக்கறை பெருசா இல்லை. ஏன்னா நம்ம நாடே டீசென்ட்ரலைஸ்டு கவர்னன்ஸ். டெல்லியில சுல்தானா யார் இருந்தாலும் சரி, பாதுஷாவா யார் இருந்தாலும் சரி, சக்கரவர்த்தி யார் இருந்தாலும் சரி, அவன் ஊர் அவன் கையில இருக்கும். அவன் ஊர் கோயில் குளம் அவன் கையில இருக்கும். அவன் ஊர் கல்வி அவங்கிட்ட இருக்கும். ஒரு வில்லேஜ் ரிப்பப்ளிக் இருக்கும் அங்கே. அதனால டெல்லியில யார் ஆட்சி செய்கிறார் என்பதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அப்படி ஒரு திருக்கூட்டம் இந்த நாட்டில். மன்னன் யாருன்றதை பற்றி பெருசா இல்லை. அவன் தர்மத்தின்படி ஆட்சி செய்கிறானா மன்னன், அவ்வளவுதான். 47 ஆகஸ்ட் 15 டெல்லியில ஒரு மூத்த பத்திரிகையாளர் சுதந்திரம் கிடைத்ததை கொண்டாடணும். டெல்லியிலேயே இந்த பத்திரிகையாளர்களோட எலீட் பொலிட்டீஷியன்ஸோட கொண்டாட வேண்டாம், டெல்லிக்கு அவுட்டரில் ஒரு 100 கிலோமீட்டர் போய் ஒரு கிராமத்து மக்களோட கொண்டாடுவோம் அப்படின்னு நிறைய லட்டுலாம் வாங்கிட்டு போனாராம். காரில் போய் கிராமத்தில் போய் இறங்கி எல்லாருக்கும் லட்டு கொடுத்துருக்காரு. என்ன விசேஷம், நீங்கள் டெல்லியிலேருந்து லட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொன்னாரா, நம்ம இத்தனை நாளாக ஆட்சி பண்ண வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு போயிட்டான், வெள்ளைக்காரன் வெளியில் போயிட்டான், நாம் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், அதனால லட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு சுதந்திரத்தை கொண்டாடுவோம். அப்போ ஒரு கிராமத்து பெரியவர் கேட்டாராம் லட்டு சாப்பிட்டுக்கிட்டே, தம்பி இந்த வெள்ளைக்காரன் வெளியில போயிட்டான்னு சொன்னியா, அவன் எப்போ உள்ள வந்தான் அப்படின்னு கேட்டாராம். அவர் எழுதுறாரு, டெல்லிக்கு அவுட்டரில் 100 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு இந்த நாட்டை வெள்ளைக்காரன் ஆட்சி பண்ணுறான், அவன் வெளியிலேருந்து வந்தவன், அவனை போராடி விரட்டி அடித்து வெளியில் அனுப்பிச்சிட்டோம், அதைத்தான் சுதந்திரம்னு சொல்கிறோம். எந்த ஒரு அரசியல் தகவலும் அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு தர்மம் தெரியும், ஆன்மீகம் தெரியும், தேசம் தெரியும், வாழ்க்கை முறை தெரியும், பண்பாடு தெரியும், அதற்காக அவனுக்கு உயிரை கொடுக்கவும் தெரியும். அப்படி ஒரு தேசத்தில் தான் அரசியல் சாசனம் உருவாச்சு.
அரசியல் சாசனம் உருவானாலும் இது சாதாரண அரசியல் இல்லை. இந்த உலகத்திலே தி லாங்கஸ்ட், தி லெங்தியஸ்ட், தி திக்கஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான். தி லாங்கஸ்ட், லார்ஜஸ்ட், திக்கஸ்ட், என்ன வேணாலும் இஎஸ்டி சேர்த்துங்க. ஜிஎஸ்டி இல்லை, இஎஸ்டி. உங்கள் ஊரில் ஜிஎஸ்டினாலே பயமாக இருக்குது, அப்படி சேர்த்துக்கலாம் நீங்கள். அமெரிக்க நாட்டினுடைய அரசமைப்பு இன்க்ளூசிவ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் 20 பக்கம் தான். பிரான்சினுடைய அரசமைப்பு 25 பக்கம் தான். இத்தாலியினுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இத்தாலி 35 பக்கம் தான். சோனியா காந்தி அம்மா இந்தியாவுக்கு வராமல் இத்தாலியில் இருந்தாங்கன்னா இத்தாலி கான்ஸ்டியூஷனை சிம்பிளாக பாக்கெட் டிக்ஷனரி மாதிரி வச்சுக்கிட்டு பதவி பிரமாணம் எடுத்துருக்கலாம். இங்கே வந்து பெருசாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு கூட நம்ம பிரியங்கா அக்கா பதவி பிரமாணம் எடுத்திருக்காங்க. இதை பைபிளை வச்சு, இது பைபிள் மாதிரி கான்ஸ்டியூஷனை வச்சுக்கிட்டு பதவி பிரமாணம் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த இந்திரா காந்தி குடும்பம், சோனியா குடும்பத்துக்கெல்லாம் அரசமைப்பு மேலே பெரிய அன்பு, காதல், ஈர்ப்பு எல்லாம் வந்திருக்கு. க்ரஷ் வந்திருக்கு. கான்ஸ்டியூஷன் மேலே ஒரு க்ரஷ் வந்திருக்கு. அவ்வளோ அன்பு வந்திருக்கு. ஆனால் இந்தியாவின் அரசமைப்பு 250 பக்கம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எல்லாம் சேர்த்தா எத்தனை பக்கம் வரும் தெரியாது எனக்கு. இது வரைக்கும் 106 முறை அமெண்ட்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 75 வருஷத்துக்குள்ளே 106 டைம்ஸ் போன 23 செப்டம்பரோட சேர்த்து அரசியல் சாசன திருத்தம், அரசமைப்பு சட்ட திருத்தம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசமைப்பு. இந்த இடத்துல நான் பிரியங்கா காந்தி பேர் சொன்னதுனால ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, காங்கிரஸ்காரங்கெல்லாம் கையில் ஒரு அரசமைப்பு சட்டத்தை வச்சுக்கிட்டு பதவி பிரமாணம் பண்ணுறாங்களே, இந்த பதவி பிரமாணம், இந்த அரசமைப்பு சட்டமே ஜனதா கட்சி கொண்டு வந்த அரசமைப்பு சட்டம், ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த சட்டம் இல்லை அது. ஏன்னா இந்திரா காந்தி அம்மா 1975 42 அமெண்ட்மெண்ட், 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக அரசமைப்பினுடைய அடிப்படை அம்சங்கள் அத்தனை நீக்கிட்டாங்க. அரசமைப்பு சட்டத்தில் கொடுத்த அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் வித்ட்ரான் இன் எமர்ஜென்சி. உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நாம அந்த எமர்ஜென்சி பீரியட்ல கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுற டேயா நாம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இந்த அரசமைப்பின் மீது தாக்குதல் நடத்திய கட்சி காங்கிரஸ், குறிப்பா இந்திரா காங்கிரஸ். திரும்ப 77 மொரார்ஜி தேசாய் பிரதமராக வந்த பிறகு அதில் அத்வானி, வாஜ்பாய் மாதிரி மூத்த பிஜேபி தலைவர்கள், ஜனசங்க தலைவர்கள் இருந்தபோது அவர்களது எண்ணிக்கையே பெரிய எண்ணிக்கை, எம்பிக்கள் 99 எம்பிக்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்திரா காந்தி அம்மா திருத்தின, அம்பேத்கர் எழுதிய அந்த சட்டத்தை மறுபடியும் அதை கொண்டு வந்து அதை ரிப்பீல் பண்ணது ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் பாராளுமன்றத்தில் கான்ஸ்டியூஷன் புக் எடுத்துக்கிட்டு பதவி பிரமாணம் பண்ணுறாங்களே, அது பிஜேபி கொண்டு வந்த கான்ஸ்டியூஷன் என்பதை ராகுல் காந்திக்கு நாம் சொல்லணும். அது அங்கே பார்ட்டி கொண்டு வந்த கான்ஸ்டியூஷன் இல்லை. அந்த அளவிற்கு நிறைய இந்த அரசியல் சாசன சட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த அரசியலமைப்பினுடைய, அந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய விவாதங்களே பார்த்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் விவாதம் இருக்கு. சூரியனை சந்திரனை விட்டுட்டு இந்த எல்லாத்தையும் பற்றி விவாதங்கள் நடந்திருக்கு. அந்த அரசமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி விவாதம் நடந்திருக்கு. ஆனால் பை அண்ட் லார்ஜ் இட் இஸ் டீப்லி இன்ஸ்பயர்ட் பை தி வெஸ்டர்ன் மாடல்ஸ். நம்ம அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிட்டத்தட்ட யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற அதிலிருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கொண்டு எழுதப்பட்டது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கிற டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், வழிகாட்டும் நெறிமுறைகள் என்பது அயர்லாந்து மாடல். அதில் இருக்கக்கூடிய சில அடிப்படை அம்சங்களை வைத்துக்கொண்டு அதே மாதிரி ஒரு மாடலை நாம் இந்தியாவில் உருவாக்கியிருக்கிறோம். எதெல்லாம் அரசாங்கம் செய்ய முடியாதோ, எதையெல்லாம் கான்ஸ்டிடியூஷனலி கேரண்டீடு இல்லையோ, இது அரசாங்கம் செய்யவில்லைன்னு நீங்கள் நீதிமன்றத்துக்கு வழக்கு போட முடியாத அரசாங்கத்து மேலே அதெல்லாம் டைரக்டிவ் பாலிசி. இப்போ உதாரணமாக பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும்னு டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்குது. அதனால தான் நம்ம அண்ணன் திருமாவளவன் அரசியல் சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும்னு இருக்கு. அதனால் இந்தியா முழுக்க மதுவிலக்கு கொண்டு வர்ற பொறுப்பு நரேந்திர மோடிக்கு தான் இருக்குது, மத்திய அரசுக்கு தான் இருக்குது. அதனால் நாங்கள் மத்திய அரசை தான் வலியுறுத்துவோம். இங்கே நடக்கிற டாஸ்மாக் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அதில் வர்ற கமிஷன் தனியாக வந்துட்டு இருக்கு. அதனால் மத்திய அரசு தான் முழுமையாக மதுவிலக்கு கொண்டு வரணும்னாரு. ஏன்னா டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்கு. அப்போ அதுக்கு நாம கூட பதில் கொடுத்தோம். ஒரு விவாதத்தில் நான் சொன்னேன், மதுவிலக்கு மாத்திரம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல இருக்குன்னு மத்திய அரசு தான் காரணம், கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது. இந்தியா முழுக்க பசுவதை தடை கொண்டு வரணும்னு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்கு. அப்போ ஒன்று செய்யலாம், திருமாவளவனுக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறோம். பசுவதை தடை சட்டத்தையும் மதுவிலக்கு தடை சட்டத்தையும் ஒரே சமயத்தில் மத்திய அரசு கொண்டு வரணும், ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டோம். மறுநாள் அண்ணன் ராஜா அண்ணன் சொன்ன மாதிரி நவத்வாரங்களையும் மூடிட்டு சத்தம் இல்லாமல் போயிட்டாங்க. சத்தம் இல்லை, டைரக்டிவ் பிரின்சிபல் அது மட்டுமா இருக்கு. பசுவதை இருக்குன்னு, பஞ்சாயத்து ராஜ் டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்கு, பல விஷயங்கள் டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்கு. அதை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க.
எம்ஜிஆர்கிட்ட ஒரு முறை நம்ம நினைப்போம் எம்ஜிஆர் ரொம்ப அதிகம் படிக்காதவர், ரொம்ப கரிஸ்மா பாப்புலாரிட்டி மொத்தமாக வச்சுக்கிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறோம். இல்லை, எம்ஜிஆர் அமெரிக்கா போயிருந்தார். அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டு வந்திருக்கீங்களாமேன்னு கேட்டாங்க. ஆமாம், கொண்டு வந்திருக்கேன். அப்போ கொண்டு வந்த நேரம் அது. அவரே கொண்டு வருவார், அவரே தளர்த்துவார், ரெண்டும் நடக்கும். இது அவர் மதுவிலக்கு கொண்டு வந்த நேரம். ஏன்னு கேட்டாங்க. எம்ஜிஆர் சொன்னார், மது உடம்புக்கு நல்லதில்லை, அது நிறைய இளைஞர்களை சீரழிக்குது, நிறைய குடும்பங்களை நடுத்தருள் நிறுத்துது, அதனால மதுவிலக்கு கொண்டு வந்திருக்கு. அப்போ அமெரிக்காவில் ஒரு பெரிய புத்திசாலி கேட்டான், காஃபி டீ குடிக்கிறது கூட தான் உடம்புக்கு நல்லதில்லை, நிறைய குடும்பங்களுக்கு அதனால செலவாகுது, காஃபி என்னெல்லாம் பண்ணுதுன்னு ஒரு சின்ன விளக்கம் வேற கொடுத்தான். அப்போ உடம்புக்கு நல்லதில்லைன்றனால இந்த காஃபி டீ எல்லாம் தடை பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டான். எம்ஜிஆர் ஒரு செகண்ட் அவன் அப்படியே பார்த்தாரு. இதை நான் வாசித்து கொண்டு வரும்போது எம்ஜிஆர் என்ன பதில் சொல்லியிருப்பார் நானும் ஆர்வத்தோடு படித்தேன். இப்போ எம்ஜிஆர் சொன்னார், நான் அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்து ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்கிற முதலமைச்சர். ஏன் அரசமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கு மதுவிலக்கை கொண்டு வா, மதுவை தடை செய்யணும் அரசமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு, நான் நிறைவேற்றுறேன். காஃபி டீ அதில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதையும் நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டார். ரொம்ப புத்திசாலித்தான பதில். பசுவதை தடை சட்டத்தை பற்றி ஏன் பிஜேபிக்காரன் பேசுகிறான்றதுக்கு ரொம்ப டெக்னிக்கல் ஆன்சர் இதுதான். கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கு, அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பசுவதை தடை சட்டம் ஐயா காமராஜர் ஆட்சியில் இருக்கும்போது தான் வந்திருக்கு. காமராஜர் தான் பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்கார் 50களில். அப்படி நாம் கான்ஸ்டியூஷன் அடிப்படையாக வைத்துக்கொண்டு கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஹிந்து வேல்யூஸ், ஹிந்து கல்ச்சர், தி ஹிந்து சிவிலைசேஷன், இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டும் நாம் இந்த அரசமைப்பை பார்க்கணும். இதில் என்ன பிரச்சனைனா, மகாத்மா காந்திக்கும் நேருக்கும் இருந்த ரொம்ப தீவிரமான கருத்து வேறுபாடு இருக்க, அது இந்த தேசத்தை பெரிதாக பாதித்திருக்கிறது என்று தான் சொல்லுவேன். காந்தி தான் எல்லா இடத்துலையும் நேரு எனது வாரிசு, நேரு எனது வாரிசு, நேரு தான் என் சீடர் அப்படிலாம் சொன்னாரே தவிர, எந்த இடத்துலையுமே நேரு காந்தி தான் என் குருநாதர், காந்தி தான் என் மென்டார், காந்தி தான் என் ஆசான்னு சொல்லவே இல்லை. பயவில் எங்கேயுமே சொல்ல, எங்கேயுமே சொல்ல. இவர் தான் என் ஆசான், இவர் சொல்கிறபடி தான் கேட்பேன், எங்கேயுமே சொல்ல. அதனால இவருக்கு அவருக்கு பெரிய வித்தியாசம். 1927 ரஷ்யா புரட்சி நடந்து 10 வருஷம் ஆச்சு. அப்போ உலகத்தில் உள்ள நிறைய இளம் தலைவர்களெல்லாம் ரஷ்யாவுக்கு கூப்பிட்டாங்க, மாஸ்கோ கூப்பிட்டு 10 வருஷம் எங்கள் கம்யூனிஸ்ட் ஆட்சி எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு அழைத்து காண்பித்தாங்க. அதில் இந்தியாவிலேருந்து போன அந்த டெலிகேட்ஸில் ஜவஹர்லால் நேருவும் இருந்தார். அப்போ அவருக்கு 38 வயசு தான், இளைஞர். 17 ரஷ்ய புரட்சி, 27 10ஆம் ஆண்டு. அப்போ he was inspired by socialist model development. அதனால அவருக்கு அந்த சோசியலிசம்ன்ற வார்த்தை அப்படியே அவருக்கு உருகிக்கிட்டே இருக்கும். அதுலேயும் சோசியலிஸ்டில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது, ஒரு 400 வகையான சோசியலிசம் இருக்குது. ஆர்எஸ்எஸ் தலைவர் சுதர்ஷன்ஜி இருந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டால் சோசியலிசத்தை பற்றி சொல்லுவார், 400 வகையான சோசியலிசம் இருக்குது அப்படின்னு. அதில் ஒரு சோசியலிசம் ஃபேபியன் சோசியலிசம்னு பேர். இந்த பெர்னாட் ஷா, ஜவஹர்லால் நேரு எல்லாம் அவங்க ஃபேபியன் சோசியலிஸ்ட் ஸ்கூல்லேருந்து அதை ரொம்ப படித்து வந்தவங்க. ஆனால் நம்ம அரசமைப்பு சட்டத்தில் என்ன வார்த்தை இருந்திருக்கணும்? பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அவர்கள் அதிகமாக அறிமுகப்படுத்தின அந்தியோதயான்ற வார்த்தை இருந்திருக்கணும். ஏன்னா அது நமது தர்ம மரபுகளிலிருந்து வந்த வார்த்தை. இல்லை மகாத்மா காந்தி அதிகமாக பேசின சர்வோதயான்ற வார்த்தை அதுலேருந்து வந்திருக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற மாடல் அதுதான் வந்திருக்கணும். அந்த மாதிரி வார்த்தையே கான்ஸ்டியூஷனில் இல்லை. அதுக்கு பதிலாக சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக் அப்படி தான் இருக்குது, சோஷலிசம் தான் இருக்குது. ஏன்னா வெஸ்டர்ன் மாடல் அது பிடிக்குது, அது நல்லா இருக்குது, எல்லாத்தையும் அரசாங்கம் பண்ணணும், எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளணும். இந்த வார்த்தைகள்லாம் கவர்ச்சிகரமாக இருக்குது, வசீகரமாக இருக்குது. 40களில் இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப பிரபலமாக இருந்தது. கம்யூனிசம்னு சொன்னால் எல்லாரும் ஈர்க்கப்பட்டாங்க. ஒரு காலத்தில் கண்ணதாசனே சொல்வார், 30 வயசுக்குள்ள ஒருத்தன் கம்யூனிஸ்டா இல்லைன்னா அவன் இளைஞனே இல்லை அப்படிம்பார். 40 வயசுக்கு மேலே அவன் கம்யூனிஸ்டா இருந்தான்னா அவன் மனுஷனே இல்லை அப்படிம்பார். 30 வயசுக்குள்ள கீழே கம்யூனிஸ்டா இல்லைன்னா அவன் இளைஞன் இல்லையா? எல்லா இளைஞர்களும் கம்யூனிஸ்ட். 40 வயசுக்கு மேலே அவன் கம்யூனிஸ்டா தொடர்ந்து அவன் மனுஷனே இல்லை, அவ்வளவு முட்டாளா இருக்கான்னு அர்த்தம்னு கண்ணதாசன் சொல்வார். அது மாதிரி எல்லாருக்கும் ஈர்ப்பு சோசியலிசம்ங்கிறது. அந்த வார்த்தை தான் வந்ததே தவிர காந்திய இயக்கங்கள், சுதந்திர போராட்டத்தில் நம்ம பயன்படுத்தின வார்த்தைகள், சர்வோதயம் எல்லாம் கான்ஸ்டியூஷன்ல இடமே இல்லை. செக்குலரிசம்ன்ற வார்த்தை தான் பயன்படுத்தினாங்க கான்ஸ்டியூஷன்ல, அது கூட 70களில். நம்ம நாட்டினுடைய அடிப்படை என்ன? ஸ்டேட்டுக்கு ரிலிஜன் இருக்காது, அரசுக்கு அரசாங்கத்துக்கு மதம் கிடையாது. மன்னனுக்கு மதம் உண்டு, மன்னனுக்கு ஆன்மீகம் உண்டு, சமயம் உண்டு. ஆனால் அந்த ராஜ்யத்துக்கு ரிலிஜன் கிடையாது. அப்படிதான் நம்ம நாட்டினுடைய பாரம்பரியம். 1944 இந்து மகா சபா ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் உருவாக்குனாங்க. அது அர்ஜுன் சம்பத்ஜி அதிகம் வாசிருப்பார் நித்தம். வீர சாவர்கரே டிராஃப்ட் பண்ண கான்ஸ்டியூஷன், மாடல் கான்ஸ்டியூஷன். அது இந்து மகா சபா கட்சி தயாரித்து வெளியிட்டது.
நாம் நினைப்போம் இந்து மகாசபா இந்துத்துவா இதெல்லாம் பேசின உடனே அந்த அரசமைப்பு சட்டத்தில் இந்துத்துவா தான் ஸ்டேட் ரிலிஜனாக இருக்கணும்னு. அதில் ரொம்ப தெளிவாக சாவர்கர் சொல்லியிருக்காரு, ஸ்டேட் ஷல் ஹேவ் நோ ரிலிஜன் அப்படின்னு இந்து மகாசபாவுடைய கான்ஸ்டியூஷனில் இருக்கு. இது நம்ம நாட்டினுடைய மரபு. அரசுக்கு இங்கே மதம் கிடையாது. எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுவது தான் இந்த நாட்டினுடைய மரபு. இதுக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்கிறான், சர்வ தர்ம சமபாவான்னு வச்சிருக்கான். எல்லா மதங்களையும் சமமாக பாதிக்கிறது, சர்வ தர்ம சமபாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான அர்த்தமாக நமது அரசமைப்பு சட்டத்தில் இடம் பெற்றிருக்கணும். ஆனால் வந்தது என்ன? செக்குலரிசம். இதுவும் மறுபடி வெஸ்டர்ன் மாடல். நீங்க நிறைய மேல்நாட்டு அனுபவங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா, எங்கெல்லாம் மன்னனுக்கும் மதத்துக்கும் மத குருமார்களுக்கும் பிரச்சனை இருக்கோ அப்போ இந்த மத குருமார்கள் மன்னனுடைய ஆட்சியில் தலையிடக்கூடாதுன்னு உருவானது தான் செக்குலரிசம். எப்போ மன்னனுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை வந்ததோ அப்போ மக்கள் இந்த மன்னர் ஆட்சியை தூக்கி போட்டுட்டு வாக்களித்து தனக்குரிய மன்னனை தேர்ந்தெடுக்கும் போது வந்தது தான் ஜனநாயகம். அப்போ சோசலிசம்ன்றது அப்படிதான். ஆளும் வர்க்கம், ஆளப்படுகிற வர்க்கம், ரூலிங் கிளாஸ், ரூல்டு கிளாஸ், இதுக்கு இருக்கிற வர்க்க முரண்பாடுகள்னு சொல்லி ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி வரும்போது தான் சோசலிசம் உருவாகுது. இந்த மாதிரி அனுபவங்கள் எதுவும் இல்லாத பாரத நாட்டில் இந்த சோசலிசம், இந்த செக்குலரிசம், டெமோக்ரஸி கூட நம்ம நாட்டு மாடல் வேற, வெஸ்டர்ன் மாடல் வேற, இப்படி உருவாக்கி ஒரு மாடல் நம்ம மீது திரித்தது தான் நேருவினுடைய கான்ட்ரிபியூஷன். இது நேருவே முன்னின்று பண்ணார். இந்த நாட்டில் எப்படி இருக்கணும். மகாத்மா காந்தி ஒரு தடவை சொல்றாரு, நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள கருத்து வேறுபாடு ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால நீங்க எனக்கு எழுதின லெட்டரு, நான் உங்களுக்கு எழுதின கடிதம் எல்லாத்தையும் நான் பொது வெளியில வெளியிடுவோம். நம்ம நாட்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு அரசாட்சி, அரசமைப்பு வேணும்னு மக்கள் விவாதம் பண்ணட்டும். அப்போ நேரு பதில் போடுறாரு, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, மக்கள் இப்போ விவாதத்துக்கெல்லாம் தயாராக இல்லை, இப்போ எல்லாம் சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருக்கு, மக்கள் தங்களுக்கு எப்படிப்பட்ட அரசமைப்பு வேணும்னு சுதந்திரம் வந்த பிறகு அவர்கள் விவாதம் செய்து தங்களுக்கான அரசமைப்பை உருவாக்கி கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார். சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறமும் விவாதம் இல்லை. நல்லவேளை பொலிட்டிக்கல் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் நிறைய தேசபக்தர்கள் இருந்தாங்க. ராஜேந்திர பிரசாத் தான் அதனுடைய தலைவராக இருந்தார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் மிக முக்கிய பொறுப்பு வச்சு அதெல்லாம் முழுமையாக எழுதி கொடுத்தது அம்பேத்கர் தான். அம்பேத்கர் இல்லைன்னா இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் இந்த அளவு தெளிவாக வந்திருக்காது. அப்படி பெரிய தேசியவாதிகள்லாம் இருந்ததுனால கொஞ்சம் தப்பிச்சது, நமது அரசமைப்பு கொஞ்சம் தப்பிச்சது. இல்லைன்னா இட் வில் பி டீப்லி வெஸ்டர்ன், எங்கேயோ போய் நின்றுருக்கும் இது. அப்படிப்பட்ட ஒரு மாடலை உருவாக்குனாங்க, அப்படிப்பட்ட ஒரு முறை நம்ம நாட்டில் உருவாச்சு. அரசமைப்பு உருவாகும் போதே இது யூனியனா ஃபெடரலா ஒரு பெரிய விவாதம் வந்துச்சு. அமெரிக்கா ஃபெடரல் சிஸ்டம், அங்கே ஒரு 52 மாநிலங்கள், 51 மாநிலங்கள் சேர்ந்து ஒரு மத்திய அரசை உருவாக்கி இருக்கு. நம்ம நாட்டில் ஃபெடரல்ன்ற வார்த்தைக்கும் அமெரிக்காவில் ஃபெடரல்ங்கிற வார்த்தைக்கும் அர்த்தமே வேற. அப்போ அம்பேத்கர் தெளிவாக ஒரு விஷயம் சொன்னார் அரசியல் நிர்ணய சபையில், நீங்கள் இந்தியாவை அமெரிக்காவோட ஒப்பிடக்கூடாது, இந்திய ஒருமைப்பாட்டை இது இன்டகிரேஷன் சொல்றதா யூனிஃபிகேஷன் சொல்றதா அப்படின்னு ஒரு விவாதம் வருது கான்ஸ்டியூன்சி அசம்பிளியில். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க, இது யூனிஃபிகேஷன் சொல்லணும். அம்பேத்கர் எழுந்து தெளிவாக சொல்றாரு, இது யூனிஃபிகேஷன் சொல்லக்கூடாது, இன்டகிரேஷன் சொல்லணும். அதுக்கு என்ன காரணம்? யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி சொல்லலாம், யூனிஃபிகேஷன் ஆஃப் இத்தாலின்னு சொல்லலாம், ஆனால் யூனிஃபிகேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே தொடர்பில்லாத, ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத நிலப்பரப்புகளை அரசியல் ரீதியாக ஒன்றிணைத்து அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்குறது தான் யூனிஃபிகேஷன். அதைத்தான் இத்தாலியில் பண்ணாங்க, ஜெர்மனியில் பண்ணாங்க. அன்கனெக்டட் லேண்ட்ஸ் அதெல்லாம் ஒன்றிணைச்சாங்க. நீங்கள் ஒரு ஜெர்மனி உருவாகிறதுக்கு 25 வருஷம் ஆச்சு. யூனிஃபைடு ஜெர்மனி உருவாகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்கள், கூகுளில் போய் பாருங்கள். 25 வருஷம் ஆச்சு. யூனிஃபைடு இட்டலி உருவாகிறதுக்கும் பல ஆண்டுகள் ஆச்சு. இந்தியா 542 சமஸ்தானங்கள் இணைவதற்கு 1.5 வருஷம் கூட ஆகலை, இணைந்து விட்டோம் நாம. அதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா? அம்பேத்கர் சொல்றாரு, ஏற்கனவே பண்பாட்டு ரீதியா, ஆன்மீக ரீதியா, சமய ரீதியா, பொருளாதார ரீதியா, பாரம்பரிய ரீதியா இணைந்திருக்கிற ஒரு தேசத்தை நாம் அரசியல் ரீதியாக ஒன்றிணைக்கிறோம், அவ்வளவுதான். இது இன்டகிரேஷன் தான், இது யூனிஃபிகேஷன் இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அதனால தான் இது இந்தியன் இன்டகிரேஷன் சொல்றோம். ஜெர்மனி இத்தாலி யூனிஃபிகேஷன் சொல்றோம். ஏற்கனவே ஒரே நாடு இது. காசியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கும், ராமேஸ்வரத்துக்கு காசிக்கும் ஜவஹர்லால் நேரு பிரதமரானதுக்கு அப்புறம் வந்தாங்க. நாடு முழுக்க கும்பமேளாக்கு இப்போ காங்கிரஸும் மற்ற கட்சியும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்தாங்க. மகாலய அமாவாசைக்கு ராமேஸ்வரத்தில் கோடானு கோடி மக்கள் குவியறானே, அதெல்லாம் அந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுனால வருது.
இல்லை, இது எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நடந்து கொண்டிருக்கு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான விஷயங்கள் வருடங்களாக இந்த மொழி பரிவர்த்தனை, பண்பாட்டு பரிவர்த்தனை நடந்து கொண்டிருக்கு இந்த நாட்டில். அது அரசியல் ரீதியாக கொண்டு வரும். கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு? நம்ம நாட்டுக்குன்னு ஒரே கரன்சி, நம்ம நாட்டுக்குன்னு ஒரே ரிசர்வ் பேங்க்கு, நம்ம நாட்டுக்குன்னு பாராளுமன்றம், நம்ம நாட்டுக்குன்னு ஒரு வலிமையான இராணுவம், இதெல்லாம் உருவாக்குறது தான் கான்ஸ்டியூஷன். இது கான்ஸ்டியூஷனல் நேஷனலிசம்னு பேர். அரசமைப்பு வந்த பிறகு ஒரு தேசியம் உருவாச்சு. அதற்கு முன்னால் இருந்தது கல்ச்சுரல் நேஷனலிசம். சுதந்திரத்துக்கு அப்புறம் நமக்கு வந்தது கான்ஸ்டியூஷனல் நேஷனலிசம். அவ்வளவுதான். அது என்னன்னு எனக்கு புரியாது. ஏவா வேலுன்னு ஒரு மந்திரி சொன்னார்ல, இந்தியாவா? அது எங்க இருக்கு? எங்களுக்கு திராவிடம் தான் தெரியும், தமிழ்நாடு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாதுன்னு பேசினார்ல ஏவா வேலு. அது அவர் நல்ல நேரமா அவர் கெட்ட நேரமான்னு தெரியல. அவர் அப்படி பேசின 10 நாள் இன்கம் டேக்ஸ் ரெய்டு. இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. நீங்க ஏதாவது பத்திரிகை ஏதாவது போட்டுறாங்க. மறுநாள் சொல்றாரு இந்திய அரசு இப்படி எல்லாம் செய்யலாமாங்கிறார். இப்போ தெரியுதா இந்தியா எங்க இருக்குன்னு? 10 நாளைக்கு முன்னால்தான் இந்தியானா எங்க இருக்கு, எனக்கு திராவிடம் தான் தெரியும், தமிழ்நாடு தான் தெரியும், வேற கேள்விப்பட்டல. ரெய்டு நடத்தணும், உனக்கு இந்தியானா என்னன்னு தெரியுதுல, இந்திய அரசாங்கம் தெரியுதுல, அதனுடைய வலிமை என்னன்னு தெரியுதுல. 1.5 வருஷம் உள்ள இருந்து வெளில வர முடியல, உன்னால பெயில் கூட வாங்க முடியல. அப்போ கான்ஸ்டியூஷனுங்கிறது ரொம்ப வலிமையானது. ஆனால் அதை விட வலிமையாக இங்க கல்ச்சர் இருந்ததுனால தான் அப்படி சொன்னாங்க. அதனால தான் தேசிய அரசியல் நிர்ணய சபையில் இந்தியாவின் இணைப்பு மொழியாக எந்த மொழி இருக்கணும்? பல பேர் ஹிந்தியை தேசிய மொழி, நேஷனல் லாங்குவேஜ்லாம் பேசுகிறான். நமக்கே கூட இந்த குழப்பம் இருக்குது. அது முதல்ல அதை மாற்றிக்கங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழியும், அந்த 8th ஷெட்யூலில் இருக்கிற எல்லா மொழியும் தேசிய மொழிகள். தமிழ் தேசிய மொழி, மலையாளம் தேசிய மொழி, ஹிந்தி தேசிய மொழி, அஸ்ஸாமி தேசிய மொழி, கன்னடம் தேசிய மொழி, தெலுங்கு தேசிய மொழி. ஹிந்தி இணைப்பு மொழி, அவ்வளவுதான், நிர்வாக மொழி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜை நிர்வாக மொழின்னு மொழிபெயர்த்திருந்தா பிரச்சனை இல்லை. இவன் என்ன பண்ணிட்டான், அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று ஆட்சி மொழின்னு சொல்லி. இப்போ ஹிந்தி எப்படி நம்மளை வந்து ஆட்சி பண்ணுறது அப்படின்ட்டு ஹிந்தி ஆட்சி மொழின்னு நினச்சிக்கிட்டு அது மேலே நம்ம பேர் கோபப்படுறான். நிர்வாக மொழி தான் ஹிந்தி. அப்படி நிர்வாக மொழியாக அரசியல் நிர்ணய சபையினுடைய 280க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிற அந்த அரசியல் நிர்ணய சபையில் இந்தியாவின் நிர்வாக மொழியாக, இணைப்பு மொழியாக எந்த மொழி வர வேண்டும் என்று சொன்னபோது தைரியமா அரசியல் நிர்ணய சபையில் ஒரே ஒரு குரல் தான், சமஸ்கிருதம் இருக்க வேண்டும் என்ற குரல் ஒலித்தது. அதை சொன்னவர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். மறுநாள் பத்திரிகையில் அம்பேத்கர் ஃபேவர் சான்ஸ்கிரிட் அஸ் தி லாங்குவேஜ்னு போட்டு மறுநாள் ஆங்கில பத்திரிகையில் செய்தி வந்தது. அவர் தான் சொன்னார், அம்பேத்கர் தான் சொன்னார், சமஸ்கிருதம் தான். இதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியாத விஷயம். நடுவில் சில பக்கத்தை காணோம். அவர் அம்பேத்கர் புஸ்தகத்தை வாசிக்கிறப்ப இந்த பக்கத்தெல்லாம் காணாம போச்சு. மத்தியில் ஸ்ட்ராங் சென்டர் இருக்கணும்னு சொன்னவர் அம்பேத்கர். மாநில சுயாட்சியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அரசியல் தலைவர், அந்த வார்த்தையே கெட்ட வார்த்தைன்னு சொல்ற அரசியல் தலைவர் இருக்கிறார்னா அம்பேத்கர் தான். ஏன்னா ஸ்ட்ராங் சென்டர் தான் அவருடைய ஃபேவரட்டிசம். மாநிலங்களுக்கு குறைந்த அதிகாரமும் மத்திய அரசுக்கு வலிமையான அதிகாரம் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இதை யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ற வார்த்தையை சொன்னார். இதை ஃபெடரல் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை. ஃபெடரல்னா என்ன? 51 மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மத்திய அரசை உருவாக்கி இந்த மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம் என்று தீர்மானிப்பது ஃபெடரல். தீர்மானிக்கிற சக்தி அதுதான். 51 மாநிலங்கள் சேர்ந்து தான் ஒரு அமெரிக்க அரசாங்கத்தை உருவாக்கி இருக்க. இங்க அப்படி இல்லைங்க. இது ஃபெடரல் இல்லை, யூனியன். ஒரு வலிமையான மத்திய அரசு, நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற இந்திய பேரரசு எல்லா மாநிலங்களுக்கும் என்ன அதிகாரம் என்பதை தீர்மானித்திருக்கிறது. இது யூனியன். இது ஃபெடரல் வேற, யூனியன் வேற. இன்னைக்கு ஒன்றிய அரசுன்னு சொல்றான்ல, அவன் தெரிஞ்சு சொல்றானோ தெரியாம சொல்றானோ அதுதான் கரெக்ட். பட் இது ஃபெடரல் கவர்மெண்ட் இல்லைங்கிறதா நாம சொல்றோம். அவன் ஒன்றிய அரசுனா ஃபெடரல் நினைச்சிட்டு இருக்கான். அவன் டிக்ஷனரியில் அப்படித்தான் இருக்கு. அது ஒரு அகராதி, அந்த அகராதிக்கு அப்படித்தான் இருக்கும். நம்ம டிக்ஷனரியில் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு இது யூனியன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது அந்த பர்பஸாக அதை பயன்படுத்த வேண்டும் என்பதில் அம்பேத்கர் ஹி இன்சிஸ்டட். அப்படி ஒரு அரசியல் சாசன சட்டத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஒரு தகவலை மாத்திரம் ஜெயந்தி வர்றதுக்கு முன்னால் சொல்லி முடிக்கிறேன். அரசியல் சாசனத்தினுடைய ஒரிஜினல் காப்பி அது பாராளுமன்றத்தில் இருக்கு. இப்போ நாம் படிக்கிறதெல்லாம் பிரிண்டட் கடைகளில் கிடைக்கும். ஒரிஜினல் காப்பி அந்த எழுத்து வடிவத்தில் இருக்கு. அதுவே பாராளுமன்றத்தில் இருக்கு. ஒரு ஷோ கேஸில் வச்சிருக்காங்க. அதில் ஹீலியம் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஹீலியம் ஃபில்டு கேஸ் அதில் இருக்கு. அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதில் பார்க்கலாம். அதில் 21 சித்திரங்கள் சேர்த்துருக்காங்க கான்ஸ்டியூஷனில். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 21 படங்கள், சித்திரங்கள் இருக்கு. சிந்து சமவெளி நாகரிகம் அதில் சித்திரமா இருக்கு. ஆரிய நாகரிகம், ஆரியன் லேண்ட் அப்படின்னு காமிச்சு அது சித்திரமா இருக்கு.
சீன் ஆஃப் தி ஓஷன், ஒரு கடல், அதை சித்திரமாக வச்சுருக்கான். ஒரு ஒட்டகம் போகிற டெசர்ட், அதை சித்திரமாக வச்சுருக்கான். நாம் எல்லாம் பெருமைப்படலாம். சிதம்பரம் தில்லை நடராஜர் இங்கே சித்திரமாக பாராளுமன்றத்தினுடைய அரசமைப்பு சட்டத்தில் தில்லை நடராஜர் இடம் எடுத்திருக்கிறார். குருச்சேத்திர யுத்தம் பகவான் கிருஷ்ணர் போதிச்சது அங்கே இருக்கு. ராமன் இலங்கையிலிருந்து சீதையை மீட்டுட்டு அந்த வான்வழி மார்க்கமாக வந்த காட்சி அதில் இருக்கு. ராமன் கான்ஸ்டிடியூஷனல் என்டிட்டி, தெரிஞ்சுக்கோங்க, அரசமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் ராமன். அது புராணமா, ராமர் பிறந்தாரா? அரசமைப்பு மேல, சட்டத்தின் மேல உறுதிமொழி எடுத்து பேசுற யாரும் ராமன் பிறந்தானான்னு கேட்கக்கூடாது. கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு ராமர் பிறந்தார், கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. நேதாஜி சல்யூட் பண்ற மாதிரி இந்தியன் நேஷனல் ஆர்மி INA கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. மகாத்மா காந்தியினுடைய தண்டி யாத்திரை உப்பு சத்தியாகிரகத்துக்கு போறாரு. கஸ்தூரிபா காந்தி அவருக்கு நெற்றியில் திலகமிட்டு வழி அனுப்புகிற அந்த காட்சி, தண்டி யாத்திரை அங்கே காட்சியில் இருக்கு. லீடர்ஸ்ல 2 பேர் தான் இருக்காங்க. 2 தலைவர்களுக்கு மாத்திரம்தான் நம்ம அரசமைப்பு சட்டத்தில் சித்திரங்களின் மூலம் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் காப்பி இருக்கு. ஒன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இன்னொன்று மகாத்மா காந்தி. வேற யார் படமும் இல்லை. சத்ரபதி சிவாஜி இருக்காரு, குரு கோவிந்த் சிங் இருக்காரு, அக்பர் இருக்கார். செக்குலரிசம் வேணும்ல, அது செத்து போயிடக்கூடாது. திப்பு இருக்காரு, திப்பு சுல்தான் இருக்கார். அதில் இப்படி 21 படங்கள். நான் ஏதாவது 1-2 விட்டுருக்கலாம். உங்களுக்கு வேணா சொல்லுங்க, அந்த லிஸ்ட் அனுப்பிச்சு வைக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் இருக்கு அந்த கான்ஸ்டிடியூஷன்ல. ஆனா அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரிஜினல் காப்பியை இதுவரைக்கும் பலரும் பார்த்திருந்தாலும் அதை பார்க்காத தலைவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் காங்கிரஸ்லையும் கம்யூனிஸ்டையும் திமுகலையும் இருக்கிறாங்க. ரொம்ப குறிப்பா எங்க ஊர்ல ஒரு MP இருக்கிறார், வெங்கடேசன். அவர் அந்த புத்தகத்தை பார்த்ததே இல்லை. அவர் அதுல இருக்கு ராமர், அதுல இருக்கார், ராமர் இருக்கார். கம்யூனிஸ்டுக்கெல்லாம் காமிங்க, அதுல எல்லாமே இருக்கு. மகாபாரதம் இருக்கு, பகவத்கீதை தோன்றிய அந்த காட்சி இருக்கு, குருச்சேத்திர போர் காட்சி இருக்கு. இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. இதுதான் இந்த இந்து சிவிலைசேஷன் வேல்யூஸ் நமது கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வந்தது என்று சொல்கிறோம். இதைத்தான் பெரிய தடையாக இந்திரா காந்தி அம்மா நினைச்சாங்க. அதுக்கு தான் 42வது ஆக்ட் திருத்தம் கொண்டு வந்தாங்க. 42வது திருத்தத்தில், நான் 2 நிமிஷம் தான், 42வது திருத்தத்தில் அடிப்படை உரிமைகளை திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. எமர்ஜென்சியில் என்னன்னா ஆல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் வித்ட்ரான். ஒன்று சொல்கிறேன், எமர்ஜென்சியினுடைய உச்சம் கேரளாவில் ஒரு மாணவனை புல்டோசரை வச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவன் மேலே ஏற்றி கொண்டுட்டாங்க. கேரளாவில் வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. அந்த காவல்துறை அதிகாரியை தண்டிக்கணும், அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும். நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அரசு தரப்பினுடைய வாதம் என்னன்னு தெரியுமா? இதுக்கு பேர் லா ஆஃப் எமினன்ட் டொமைன்னு பேர். இது ஆங்கிலோ சாக்சன் ஜூரிஸ்ப்ரூடன்ஸில் வரும், மேற்கத்திய சட்ட முறை இது. அங்கே ஒரு மனிதன் வாழும் உரிமையை மன்னன் தான் கொடுக்குறான். அரசாங்கம் தான் ஒரு மனுஷனுக்கு தி ரைட் டு லிவ், வாழ்கிற உரிமையை கொடுப்பான். அதைத்தான் நாமளும் அந்த மாடலை வச்சிருக்கோம். இங்கேயும் நமக்கு வாழ்கிற உரிமையை கொடுக்கறது யாரு? அரசாங்கம். லா ஆஃப் எமினன்ட் டொமைன்னு பேரு. அந்த எப்போது அடிப்படை உரிமைகள் அத்தனையும் திரும்ப எடுத்துக்கொள்ள போது நீங்கள் வாழும் உரிமையும் அரசாங்கம் திரும்ப எடுத்துக்கொள்கிறது. கோர்ட்ல வக்கீல் பேசுறாரு, மத்திய அரசு வக்கீல். எமர்ஜென்சி டெக்ளேர் பண்ணியாச்சு, நெருக்கடி நிலை, எல்லா அடிப்படை உரிமைகளும் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டன அறிவிச்சாச்சு என்று சொல்லப்பட்டால் நீங்கள் வாழும் உரிமையும் அரசாங்கம் திரும்ப எடுத்துக்கிச்சுன்னு அர்த்தம். இந்த காவல்துறை அந்த மாணவனை கொன்னதை, புல்டோசர் ஏற்றி கொன்னதை, இதை குற்றமாக கருதப்பட முடியாது. அரசாங்கம் நினைச்சா வாழும் உரிமையை திரும்ப எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் காவல்துறையை முழுவதாக விடுவித்தது என்பதுதான் உச்சகட்ட கொடுமை. இந்த சாசனத்தின் மீது காங்கிரஸ் நடத்திய கொடூரமான தாக்குதல். இந்த தாக்குதல் உயர் நீதிமன்றம், ஹைகோர்ட் ரிட் எடுத்துக்க முடியாது, பிரதமர் மேல யாரும் வழக்கு தொடுக்க முடியாது. எல்லாம் இந்திரா காந்தி பண்ணது. கான்ஸ்டிடியூஷன்ல இந்திரா காந்தி பண்ண திருத்தம். பிரதமர் மேல வழக்கு தொடுக்க முடியாது, ஹைகோர்ட் ரிட் எடுத்துக்க முடியாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி உச்ச நீதிமன்றம் தலையிடக்கூடாது, கேபினெட் முடிவு செய்யும்னு கொண்டு வந்தாங்க அந்த அம்மா தீர்ப்பு, திருத்தம். அம்பேத்கரோ முன்னோடிகளோ நமது தேசிய தலைவர்களோ எந்த அணுகுமுறையோடு எந்த தாத்பரியத்தோடு அரசியல் அமைப்பை கொண்டு வந்தாங்களோ அதையெல்லாம் தூளாக்கி அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாமல் செய்து தனக்கென்று ஒரு வல்லவன் வகுத்தது வாய்க்கால் மாதிரி ஒரு அரசமைப்பை உருவாக்கிய ஒரு இந்திரா காந்தி அம்மா திரும்ப ஜனதா கட்சி வந்த பிறகு, அதுல ஜனசங்கம் பங்கேற்ற பிறகுதான் அம்பேத்கர் எழுதின அந்த ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் மீண்டும் அங்கே நிறுவப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கான்ஸ்டிடியூஷனை சல்லி காசுக்கு மதிக்காத இந்த காங்கிரஸ், இந்த திமுக மாதிரி கட்சிகள் இன்னைக்கு நம்மை பார்த்து கான்ஸ்டிடியூஷனை மதிப்பில்லாத கட்சி, மரியாதை இல்லாத கட்சின்னு பேசுற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது.
கான்ஸ்டியூஷன் தான் எங்களுக்கு பைபிள் என்று அறிவித்த பிரதமர் ஐயா நரேந்திர மோடி. எங்களுக்கு பகவத்கீதை எப்படி முக்கியமோ, இஸ்லாமியர்களுக்கு குரான் எவ்வளவு முக்கியமோ, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் எவ்வளவு முக்கியமோ, அது மாதிரி தேசியவாதிகளுக்கு எல்லோருக்கும் இந்த அரசமைப்பு சட்டம் எங்களுக்கு புனித நூல் என்று அறிவித்த பிரதமர் ஐயா நரேந்திர மோடி. அந்த உணர்வோடு நாம் இதை புரிந்து கொள்வோம். வணக்கம்.